ஓகே. மற்ற எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இது கவர்மெண்ட் மூலமா அலோட் பண்ணி ஓகே. மூலப்பொருள் வந்து என்னென்ன ஆட் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த மோட்டர் தாங்க. மோட்டர் வச்சு இது ஸ்ப்ரிங், அந்த கம்பியை வச்சு ஸ்ப்ரிங் சுற்றுவோம். அதில் இருந்து நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி மேலே டாப் லைன் போட்டு. ஆமாம், டோட்டல் அது 12 அடிங்க. இது பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் தனியாகவே எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, தனியாக. இந்த ஏரியாலாம் எப்படிங்க? இந்த ஏரியாவில் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்களா? வெளியே தமிழ்நாடு ஃபுல்லாக? தமிழ்நாடு ஃபுல்லாமே. நம்ம கம்பெனி இருக்குங்க. என்ன கம்பெனி? ஆதிச்சோலா. ஓகேங்க. அவங்க சப்சிடி ஒர்க் கொடுப்பாங்க, நமக்கு சப் கான்ட்ராக்ட் கொடுப்பாங்க, அவங்க பண்ணி கொடுப்போம். அது போக இந்த ஏரியாவில் நம்ம சொந்தமாக பண்ணிட்டு நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம மொத்தமாக பேசி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ எத்தனை தோட்டத்துங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 100 தோட்டத்துக்கு மேலே பண்ணியிருக்கோம். 100 தோட்டத்துக்கு மேலே பண்ணுறதுக்கு இதுக்கு எவ்வளோ நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதை நார்மல் ஃபென்ஸுங்கன்னா 6 அடி போடுவோம் ஹைட்டு. இதே ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடி போடுவோம். ஹேங்கிங் டைப் வந்து இது. நார்மல் வந்து கீழே வரும், 8 அடிக்கு வரும். நார்மல் ஃபென்ஸுக்கு 450 ரூபா மீட்ரு. இது பார்த்தீங்கன்னா 750 ரூபா வரும் ஹேங்கிங் தொங்கல் போடுறதுக்கு. இப்போ யானை வந்து தொட்டா கூட அந்த யானைக்கு எதுவும் ஆகாது. பயத்தில் அது திரும்பி போயிடும். ஒன்றும் பயமுறுத்துறது தான், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவுமே கிடையாது. எலக்ட்ரிக் ஷாக்கை தவிர்க்கிறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தான் முடிச்சிருக்கேன். 10th முடிச்சீங்க. இது எப்படி நீங்க அங்கே வேலை செஞ்சு கத்துக்கிட்டீங்களா? ஆமாம், பழகுனது. ஓகே. உங்களுக்கு இது மூலயமா வருமானம் வந்து மாதத்துக்கு எவ்வளோ ரூபாய் வரைக்கும் வருமானம் வருங்க? ஒரு 30,000 வரும். 30,000 வரைக்கும் வரும். இப்போ